அப்பேற்பட்ட பாகவத கோஷ்டியோட இப்படி எங்கும் பஜனை சம்பிரதாயத்தை திளைத்து ஓங்க செய்துன்றா. ஒரு சமயம் ஒரு சேரி பக்கத்தில், இந்த சேரியை தாண்டி வரும்போது ஒரு பிராமணர் இங்கேருந்து பார்த்தார். அங்கே பார்த்தா சத்குரு சுவாமிகள் உட்காந்துட்டு பஜனை பண்ணிட்டு இருக்கார். சேரியில் இருக்கிறவளுக்கெல்லாம் கூப்பிட்டு ஆதரிச்சுண்டு அவளுக்கெல்லாமும் ராமநாமம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறார். இதை பார்த்தாரோ இல்லையோ, இவருக்கு அந்த காலத்துலலாம் ரொம்ப நியமம் உண்டு, ரொம்ப கட்டுப்பாடுகள் ஜாஸ்தி உண்டு. அங்கேருந்து கிட்டுக்கிட்டுன்னு அக்ரஹாரத்துக்கு ஓடி வந்துட்டார். இவர் அக்ரஹாரத்தில் இருக்கிறவாள்கிட்டலாம் போய் சொல்லணும். அது எப்படி குரு சுவாமிகள் அங்கே போய் சொல்லலாம், சேரியில் போய் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கோபத்தோட இங்கே வந்து அக்ரஹாரத்தில் எல்லா மாமாட்டையும் சொல்லணும், பிராமணோத்தமாட்டெல்லாம் சொல்லணும் அப்படின்னு இங்கே வந்து பார்த்தா மருதாநல்லூரில் இவர் ஆற்று வாசலில் இவர் அழகாக திண்ணையில் உட்காந்துண்டு இங்கே ராமநாமம் சொல்லிட்டு உட்காந்துருக்கார். இவருக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. இப்போ தானே சேரியில் பார்த்தேன், ஆனால் இங்கே வந்து பார்த்தா இங்கே இல்லவோ ஆற்று வாசலில் உட்காந்துருக்கிறாரே சத்குரு சுவாமிகள். அப்போ நாம் அங்கே பார்த்தது, ஓஹோ அப்போ அங்கேயும் இருக்கார் இங்கேயும் இருக்கார், எங்கேயும் இருப்பார், எப்போதும் இருப்பார் புரிஞ்சுட்டு இவருக்கு வீழ்ந்து நமஸ்கரிச்சார். ஆச்சரியப்படாதப்பா, இது என்ன நீ இப்படி ஆச்சரியப்படுறியே? விஸ்மயம் ஆஸ்மகா விப்ரா பவ பக்திரிகி காரணம். இது உங்ககிட்ட இருக்கக்கூடியதான பக்தி தான் அதுக்கு காரணமே தவிர என்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி அதுக்கு காரணம் இல்லை. உனக்கு இருக்கக்கூடிய சிவபக்தியினால உனக்கு அப்படி தோன்றது. நீ வந்து ஆச்சரியப்படாத என்னை பார்த்து. நகிமே தாதிருஷி சக்தி கேவலம் மனுஷோஸ்மியம். நான் ஒரு மனுஷன் தானே, நான் எப்படி அங்கேயும் இருக்க முடியும் இங்கேயும் இருக்க முடியும் அப்படின்னு ஒன்றுமே தெரியாதவர் மாதிரி காட்டுறதெல்லாம் காட்டிவிட்டு ஆனால் எதுவுமே பாராட்டிக்காமல் சொல்லிக்கிறார், நான் வெறும் மனுஷன் தானே அப்படின்னு. அதோட இன்னொன்று சொல்கிறேன்ப்பா, நாம கீர்த்தனம்ங்கிறது யாரும் பண்ணலாமே, யாரும் பண்ணலாம். நான் இப்போது அங்கே போய் ஒரு கால் காயத்ரி எடுத்து வச்சேன் அப்படின்னா வேணா அது தப்பு, வேத மந்திரங்களை எடுத்து வச்சேன் அப்படின்னா வேணா அது தோஷமாகும். ராமநாமத்தை சொல்கிறதுக்கு என்னப்பா, யார் சொன்னால் என்ன? சர்வேஷாம் அதிகாரோஸ்தி நாம சங்கீர்த்தனே ஹரேஹே சண்டாளத்துவம் திஜத்துவம் வா நஹி தஸ்ய ஜகத்பதே. ஜகத்பதியான பிரபு எல்லாருக்கும் பதி அவர் தானே. அதனால இவன் பிராமணனும் இவன் சண்டாளனும் எந்த ஒரு துவேஷமும் எந்த ஒரு பேதமும் பகவானுக்கு கிடையாது அப்படின்னு அவருக்கு எடுத்து சொல்கிறார். வந்து உட்காந்துருக்கிறார். ராஜாவுக்கோ குருநாத்தால பார்த்துட்டு வந்த அப்புறம் எப்படி இருக்குன்னா குருநாதன் ஞாபகமாகவே இருக்கு. அவர் எப்படி இருக்கார், என்ன ஒரு தேஜஸ், என்ன ஒரு குரல், எவ்வளோ அழகாக பாடுறார். எப்பயாவது குருநாதர் கூடவே இருந்தால் தேவையில்லைன்னு தோன்றது, ஆனால் எங்கே முடிகிறது? எப்போது பார்த்தாலும் ராஜரீக காரியங்கள் மாற்றி மாற்றி இருந்துருக்கு. நம்ம மாத்தில் ஒரு பெரிய படமாக குருநாதாளுடைய படத்தை வச்சுட்டுன்னோம். அதனால் சத்குரு சுவாமிகள் படத்தை இது போல் ஃபோட்டோகிராஃபிலாம் கிடையாது இல்லையா அந்த காலத்தில். அதனால் அரண்மனையிலேயே சைத்திரிகன் இருப்பார், படம் வரையக்கூடியவா. அவளுக்கு மானியம் எல்லாம் கொடுத்து அவளுக்கு வீடு வசதி எல்லாம் கொடுத்து நன்னா சௌக்கியமாக வச்சுன்னு இருப்பார் ராஜாக்கள் எப்போதுமே. இந்த சைத்திரிகனை அழைச்சார் சத்குரு சுவாமிகளை வரைஞ்சு கொடுப்பா, நம்ம மாத்தில் பூஜையில் வச்சுக்கணும். அந்த சைத்திரிகனும் பரமஸ்ரத்தையாக உட்காந்துட்டு வரைய ஆரம்பித்தார். வரைகிறார் வரைகிறார் வரைகிறார். இவருக்கோ குருநாதர் எப்போ படம் ரெடி ஆகும் எப்போ படம் ரெடி ஆகும் இருக்கு ராஜாவுக்கு. அவரும் வரைஞ்சி முடிக்கவே மாட்டேங்கிறான். மாதக்கணக்காக வீணாக கிண்டிருக்கான். டைம் போகிறதே தவிர படமே ரெடி ஆகலை. சித்திர படம் எப்போ ரெடி ஆகும் என்ன அந்த சைத்திரிகன் சொன்னார். மகாராஜா நீங்கள் சொல்லிவிட்டேன், நீங்கள் மட்டுக்கு வரைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். எனக்கு வர மாட்டேங்கிறது, எனக்கு வரமாட்டேன். ஏன்னா அது நம்ம பிரயத்தனத்தினால பண்ணிட முடியாது. இன்னும் உங்கள் சாமர்த்தியமான ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா தப்பலாம்புலியூரில் ஜபத்தில் உட்காந்துட்டுருக்கா, தியானத்தில், தோப்பில் எங்கேயோ.
ஜனசஞ்சாரம் அதிகமில்லாத இடத்துல தான் போய் உட்காந்துட்டு ஜப தபாதிகள்லாம் பண்ணுவா அப்பா. இவளுக்கெல்லாம் ஆசை அண்ணாவை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு. அது தப்பு இல்லை. இப்போ ரொம்ப சர்வ சகஜமாக எடுத்து படங்கள். அப்போ அது மாதிரி கிடையாது. பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருக்கும். கேமராவும் யாராவது ஒருத்தர்கிட்ட தான் இருக்கும். அவர் ஆசையினால் அண்ணாவோட படத்தை எடுக்கணுன்ட்டு போய் எடுத்திருக்காரு. அண்ணா ஜபத்தில் நிஷ்டையில் இருக்கும்போது எடுத்து பார்த்தா ஒன்றாவது வரவே இல்லை. பிரிண்ட் அவுட் போட்டு பார்த்தா எல்லாம் ஒரு புகை மண்டலமாக இருக்கே தவிர ரூபமே வரல. மறுநாள் என்னன்னு விழுந்து நமஸ்கரிச்சுட்டு அண்ணாக்கிட்ட, நேற்றைய தினம் எப்படியாவது படம் எடுத்துடணும்னு பார்த்தேன், ஆனால் முடியல என்னால். என் ஆசையாக இருக்குது, கொஞ்சம் படம் எடுத்துக்கவா, ஃபோட்டோ எடுத்துக்கட்டுமா? எடுத்துக்கோப்பா, சொல்கிறது தானே என்கிட்ட, முன்னாடியே சொல்கிறது தானே அப்படின்ட்டு போய் உட்காந்துட்டார். அப்புறம் எடுத்துட்ட படம் தியானத்தில் நிஷ்டையில் அண்ணா இருக்கிறது. இது ரொம்ப பால்யத்தில் பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவனுடைய முதல் படம் அதுதான். கோபிகா கீதத்துக்கு உட்காந்துப்போமே, அது போல் காலை மடக்கிண்டு தலை நிறைய பொலன்னு கேசம், அதை ஸ்நானம் பண்ணி நுனி முடிச்சு போட்டுருப்பா. இப்படி கையை இப்படி கோத்துருப்பா. 2 கமல நயனங்களை மூடி இருப்பா. ஆனால் ரொம்ப சாநித்தியம் உடைய ஒரு படம் அது. அந்த படத்தை தான் ஹேமாமன்னி தனது பூஜையில் வச்சுருந்தா பரநூராத்தில். கருணாம் காமப்பி மானுஷீம் பஜாமி அப்படின்னு எழுதி ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவனுடைய அந்த படம் தான் நம்ம பூஜையில் இருக்கும். எதற்கு சொல்ல வரேன்னா, நம்ம சாமர்த்தியத்தினால அந்த படத்தை நம்ம வரைஞ்சிட முடியாது, ஃபோட்டோ எடுத்துட முடியாது. ஏன்னா ஃபோட்டோ எடுத்துடலாம், சாநித்தியம் வராது. ஃபோட்டோ சர்வசாதாரணமாக எடுத்துட முடியும், சாநித்தியம் வரணுமே எப்படி வரும்? உடனே அந்த சைத்திரிகர் பார்த்தாலும் இது நம்மளால் ஆகாது, குருநாத்தால்கிட்டையே போய் கேட்டுவான் அப்படின்னு நினச்சிட்டு சத்குரு சுவாமிகள் அப்போது தான் உஞ்சவர்த்தி பூர்த்தி பண்ணிக்கொண்டு தன் ஆற்று வாசலில் உட்காந்துருக்கிறா. நமஸ்காரம் பண்ணிட்டு, ராஜா தங்களை சித்திரம் வரையும்படி சொன்னார். அடியேன் வரைஞ்சு பார்த்தேன், சரியாக வரலை, தங்களை வரைஞ்சுக்கட்டுமா அப்படின்னு கேட்டதும், நல்லா வரைஞ்சிக்கோ ஏன்பா, இப்படி வரைஞ்சிக்கோ அப்படின்னு உட்காந்துட்டாராம். அப்போ தானே உஞ்சவர்த்தி பண்ணிட்டு வந்திருக்கா. ஸ்ரீ பாதுகைகளை இப்படி அமர்த்தி கீழே விட்டுட்டு இந்த வீணை அப்படி தோளில் சாச்சுண்டு இப்படி ஒரு நிலையில் இப்படி தரிசனம் கொடுத்ததும் அப்படியே சத்குரு சுவாமிகளை மனசார தியானம் பண்ணிக்கொண்டு விழுந்து நமஸ்கரித்தால் அந்த சைத்ரிகன். அப்புறம் போய் வரைய ஆரம்பித்ததும் மலன்னு அழகாக வரைய வந்துடுது. இப்போது நமக்கு கிடைக்கிறதே சத்குரு சுவாமிகளுடைய சித்திரம். அத்தியாபி இந்த சித்திரம் பெரிய சித்திரமாக மருதாநல்லூர் மடத்தில் எந்த வருஷம் எந்த ராஜா சொல்லப்பட்டு வரைந்தது அப்படிங்கிறதையும் எழுதி அங்கே மாட்டிருக்கு இல்லையா? இப்போ கிடைக்கிறதே அந்த படத்தில் போய் பார்த்தோம்னா சத்குரு சுவாமிகளுடைய சாநித்தியம் தனியார். அதே பிரதிகள் நாம் போட்டுண்டா கூட அந்த சாநித்தியம் தனி. ஏன்னா தானே எழுதிக்கோன்னு சொல்லி வரைஞ்சிருக்கா இல்லையா? அதனால்